சொத்துக்கள் சேர்ப்போமா அப்படின்னாக்கா மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக அசையாத சொத்துக்களை சேர்ப்பீர்கள். அதே போன்று தங்கம் போன்ற மெட்டலையும் சேர்ப்பீர்கள். அது எப்படி சுவாமிஜி, பைசாவுக்கே வழி இல்லை, சோத்துக்கே வழி இல்லை அப்படின்னாலும் மனம் வந்தால் மார்க்கம் உண்டு. இந்த இடத்துல அதை சொல்லலாம். நீங்க என்னதான் சொல்லுங்க அப்படின்னா அங்க நிறைய நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம். முயற்சி தாளுகன்னு தெரியும். கண்டிப்பாக தங்கம். ஏன்னா குருவனுடைய அமைப்பு அவ்வளோ அழகாக இருக்கிறது. 3வது செக்மெண்ட்ல ஜூன்ல இருந்து அக்டோபருக்குள்ள 1 கிராம் வாங்குங்க, அது இன்க்ரீஸ் ஆகும். யோசியுங்கள். அதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக லேண்டை விட செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு வீடு, ஏன் இருக்கிற வீட்டையே ஒரு லோன், அதாவது ஒரு வாடகைக்கு இருக்கிற வீட்டையே கூட ஒரு லோன் மூலியமா ஏதாவது அவங்க கிட்ட வாங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரலாம். அதாவது அவங்க விற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு சொல்லும்போது நீங்களே முயற்சி பண்ணி கண்டிப்பாக வாங்க முடியும். அசையா சொத்துக்கள் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுலேயும் மிருகசிரா நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் கூட கண்டிப்பாக வாங்கி விடுவீர்கள். லோன் தாராளமாக கிடைக்கும், கண்டிப்பாக வாங்கிடலாம். இன்னொன்று, கம்பெனிஸை வாங்குறது, அடுத்தடுத்த கம்பெனிஸை வாங்குறது ஆர்தர நட்சத்திரக்காரர்கள், மேலும் புனர்வசு நட்சத்திரக்காரர்கள் கம்பெனியை விளைக்குவாங்க, அடுத்த கம்பெனியை வாங்குறது. இதெல்லாம் ஹை லெவலில் அந்த இதை சொல்கிறேன். கம்பெனியை வாங்குறதுக்கு திட்டமிடலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், நம்முடைய ஆஃபீஸை நம்ம ஒரு நல்ல ஒரு சொந்தமாக ஒரு இதில் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அந்த மாதிரி சொத்துக்கள் வாங்குவதற்கு. அதே போன்று முக்கியமான சொத்து என்ன தெரியுமா? பெற்றோர்கள் என்கின்ற சொத்துக்கள். அவர்களை நீங்கள் நல்ல ஒரு இதாக பார்த்து கொள்ளுவீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் 2026 கண்டிப்பாக உங்களை சொத்துக்கு சொந்தக்காரனாக மாற்றும்.